இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பலவித போராட்டங்களோடு பலவீனத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். நம்முடைய நிலைமைகள் வேறு விதமாக இருக்கலாம். நம் நினைத்த பிரகாரமாக நம்முடைய வாழ்விலே பல காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். நம்முடைய ஜெபங்கள் தாமதமாக இருக்கலாம். நம்முடைய ஜெபங்களுக்கு ஒருவேளை தடைக்குடல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு சுகம் உண்டு. அவருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஓரிகாபா சந்துரி அந்தர பக்கபா இலகுதுரி அந்தர பா சந்தர மனமன கபா 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 இலகுதுரபா சந்தர மனமன கபா பா பா பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். வாருமையா எங்கள் நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. பாடுவோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக ஷஹமா கபாலிரியாந்தர மக்கபா ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மத்தியில் இறங்கி வந்தீரே. பாடுவோமா. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள், அவர் கேருபீன்கள் மத்தியிலே கிருபாசனத்திலே மீதிலே. ஆமென். கூப்பிடுவோம். வாருமையா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு எங்க சபையின் நடுவுல இன்னைக்கு இறங்கி வாங்கப்பா. கூப்பிடுவோம். மகிமையே மகிமையின் மேகமாக கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. கூப்பிடுங்க. அவருடைய ஆவியானவர் இறங்குகிற வேலை இது. ஒரு மகிமையின் மேகம் நம்முடைய சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்தை நிரப்பின மகிமையின் மேகம் இன்னைக்கு உங்களை என்னை அபிஷேகத்தாலே நிரப்பும்படி, உடைய அக்கினியினாலே நிரப்பும்படிக்கு ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உடைய அபிஷேக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நுகங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுக்களை அறுக்கிற வல்லமை. உரபா ஷபா கபா கபா உரபா கபா 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 இலகு உரபா ஷபா கபா உரபா கபா 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 உரபா கபா கபா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
ஏசப்பா இந்த மத்தியில வாங்கப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோமா? இயேசுவே வாருமே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி, ரெண்டு கையை தட்டி, ஆவியானவரே ஹல்லேலூயா இயேசையா. வசனம் சொல்லுகிறது, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. உங்கள் குமாரர் உங்க குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு கிரியையும் நம்ம வாழ்க்கையில நடக்காதுங்க. அவருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஜெயம் உண்டு. எத்தனை பேருக்கு அந்த ஆவியானவர் வேணும்? இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு சில பேர் ஆவியானவர் நிரப்ப விரும்புறாரு. தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்கிற உங்களை ஆவியினால நிரப்ப விரும்புறாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஆவியில நிறைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, என் ஆவி இன்னைக்கு தனிந்து போய் இருக்கிறது, என் அபிஷேகம் இன்னைக்கு தனிந்து போய் இருக்கிறது, என் ஜெப வாழ்வு இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறது, என் வேத தியானம் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறது. நான் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்க விரும்புறேன், நான் தேவனுக்காக ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ விரும்புறேன். நீங்க நினைக்கலாம், அன்பான வாலிப சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். அவருடைய மகிமை உங்களை பூரணமாய் நிரப்ப விரும்புகிறது. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் என்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கி. நல்ல கரங்களை மேல தட்டி பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க தேவாவியனவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். பாடுங்க, யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே பாடுவோம், ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரமே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்க வந்தோம், ஓ அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்க ஷபா ரிபா கபா குரபா கபா கபா கபா. பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க. Receive in the name of Jesus. The fire of the Holy Spirit is coming upon you right now. தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை ஓ நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட ஓ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நல்ல உற்சாகத்தோடு நாங்கள் ஆராதிக்க. நீங்க பாட பாட தேவ மகிமை, தேவ பிரசன்னை இறங்கிக் கொண்டிருக்கிறது. The presence of the God is coming near upon you when you right now when you are singing now. Oh hallelujah. ஓ தூயவரே சுவையே. அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க ஊற்றுங்க. உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா, உங்க அபிஷேக வல்லமையை ஊற்றுங்கப்பா. பார்க்கிற ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும், பாடுகிற ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. அலங்கார வாசலாலே தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive in the name of Jesus. ஓ துதி அவருடைய அபிஷேகம். உரபா ஷபா கபா கபா இலே கூதுரபா சந்துரியாங்கரபையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட. என் சபையுடனே உம்மை துதி, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் இப்பொழுது தேவாக்கினி 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 the fire of the Holy Spirit. I call upon the fire of the Holy Spirit. இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும்.
பெற்றுக்கோங்க, 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 பெற்றுக்கோங்க. இப்போ 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 ஷகரகபக ஏகுதுரபகபப ஓ சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ரெண்டு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சம்பூரண ஆசீர்வாதங்களால திருப்தியாய் அனுப்புகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. E minor. Thank you Jesus. தேசத்திலே ஆசீர்வாதம் உங்களை என்னையும் கொண்டுதான் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் அல்லேலூயா. ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டுதான் இந்த தேசத்தில் கொண்டு வர போகிறார். அதுதான் உண்மை. இந்த கைத்தட்டல் போதாது. ரெண்டு பேரும் தான் விசுவாசிக்கிறீங்க போல. நல்லா கைத்தட்டி தேவனுக்கு சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ இந்த தேசத்தினுடைய நன்மையை புசித்து ருசித்து நான் மகிழ்ச்சியாய் திருப்தியாய் இருந்து போவதற்காக அல்ல. இந்த தேசத்திலே அவருக்காக ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்திலே என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். என் வேலையிலுமே ஆசீர்வாதமாய் வைப்பார். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றிலும் எந்த தடையும் இல்லையே. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா பாடுவோமா? எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். E minor. Thank you Jesus. Hallelujah. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. பாடுங்க. என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் அறிக்கையிடுங்க. நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என்பதன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் எந்த
நீங்க பாடுங்க, ஆண்டவரை நோக்கி பாடுங்க. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் இந்த தேசத்துக்கு, ஓ உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஸ்தலமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த அடிய நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் பக்கத்துல பார்த்து சொல்ல போறோம். இவ்வளவு நேரம் ஆவில நிறைஞ்சிட்டீங்க, இப்ப நம்ம விசுவாசத்துல ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா. இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியாம, நேரத்துல நம்முடைய பணங்கள் தேவைகளை சந்திக்க முடியாம, எவ்வளவோ கஷ்டம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், செழித்தோங்கு செய்கிற ஆண்டு ஒரு காலம் இந்த காலம். அல்லேலூயா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்ப. வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையும் என்னுடைய கணவர், என் பிள்ளைகள், என் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை காய் செழி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மை காய் சொல்லுவார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார், எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணை பக்கத்துல நிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நான்லாம் கல்யாணம் முடியாம தான் இருக்கிறேன், இன்னும் அன்மேரிட் தான். அதனால எங்கேயோ இருக்கிறாங்க நம்ம ஆளு, அவங்கள நினைச்சு உங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்தாங்கன்னா, உங்களுடைய கணவர் பக்கத்துல இருந்தாங்கன்னா, அவங்களெல்லாம் நினைச்சு சொல்லுங்க, வாழ்க்கை துணையோ. நீங்க சொல்லுங்க, வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ. என் சம்பத்து நானது, என் வீடு, என் வாசல், என் கார், என் பங்களா, என்னெல்லாம் இருக்குதோ, வேலை எல்லாமே எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி, வாழ்க்கை துணையோ எந்த பிள்ளைகளோ. பிள்ளை இல்லையா? வயிற்றுல கை வச்சு சொல்லிருங்க, என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுவோம். வாழ்க்கை துணையோ எந்த பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். மணி சொல்லுவோம், வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையோ உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வதிக்கப்படும் என் வாழ்க்கை, ஓ வாழ்க்கை துணையோ அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார்.
ரட்சிக்கப்படாத குடும்பத்தை ரட்சிப்பார். ஆசீர்வதிக்கப்படு இந்த நன்மை காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மை காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஸ்தலமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பு தேவ ஜனமே, அநேகருடைய இருதயத்துல என் வீட்டார் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அவங்க இன்னும் தேவனை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையின் துணையும் உங்கள் சம்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற காலம் வந்தது. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை குடும்பமாய் சபையிலே சேர்க்கிற ஒரு காலம் வந்தது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் சமூகத்திலே சேர்க்கிற ஒரு காலம் உங்களுக்கு வந்தது. உங்களை இதே ஸ்தலத்துல எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ உங்களை உன்னதங்களிலே அதே இடத்துல உட்கார வைக்கிற காலம் வந்தது. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துல ஆராதனை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜெபத்தோடும் வாஞ்சையோடும் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரிய தேவனாயிருக்கிறார், சர்வ வல்ல தேவனாயிருக்கிறார், மகிமையின் ராஜாவாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே சோத்திரம். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதே ரகசியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மகிமையின் நம்பிக்கையாய் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு ராஜா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ரிபோஷோலோ ரபா கபாலரா ரிகபாலா. ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே ஹல்லேலூயா. விசோலோ ரமம பதலஹ பபா ரிகலரதலம பபதலக ரிக்கஷந்தோலோ ரமம கலபா. பரிசுத்த ஆவியானவரே, Thank you, Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கிருபை செய்தார். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் தேவ வசனத்தினாலும் நீங்கள் பிசாசை ஜெயித்தீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியா, ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறபடியா நன்றிகளோடு துதிக்கிறோம். ராஜா, உயிரோடு இருக்கிறவரே, உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தீங்களே ராஜா. சிலுவையிலே ரட்சிப்பை தந்தீங்களே.
உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி. ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்த ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. தேவன் நல்லவர். ஆமென். தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார், சர்வ வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இந்த நாளையில் உலகத்தில் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் மதர்ஸ் டே என்று சொல்லி. தங்களுடைய தாயை கனப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பெற்றோரை என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். அவர்கள் மூலமாய் பாருங்கள், இந்த பூமியில் வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ரெபேக்கா ஒரு நல்ல ஒரு தாயாக இருந்தாள். ஹல்லேலூயா. அங்கே அந்த கற்பத்தில் பாருங்க, 2 குழந்தைகள் கற்பத்தில் இருக்கும்போதே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சண்டை போடுற போல நாங்கள் வெளியில் சண்டை போடுறோம், உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்க. ரெபேக்கா பாருங்க, தேவனிட்ட போய் கர்த்தரிட்ட விசாரிக்க போறா. ஏன் இந்த பிள்ளைகள் சண்டை போடுறார்கள்? இவர்களை குறித்து என்ன நோக்கமாக இருக்கிறீங்க? ஆண்டவரை வெளிப்படுத்துங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பாருங்க, ஆண்டவர் சொன்னார், மூத்தவனை இளையவன் சேவிப்பான். ஹல்லேலூயா. யாக்கோப்பின் நிமித்தம் பாருங்க, அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவனிடத்தில் இருந்த அந்த ஸ்திரீ கேட்டபடியா பாருங்க, யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோப்பின் சந்ததியில் பாருங்க தாவீது. ஹல்லேலூயா. தாவீதின் சந்ததியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போக்கினார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தாயாய் ரெபேக்கா. ஹல்லேலூயா. அதே போல தான் எங்களுக்கு தந்த அம்மா நல்ல தாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், தாயை போல தேற்றுவேன் என்று சொல்லி. எங்களை தேற்றுகிறது தாய் தான் இல்லையா? அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாஸ்டர் பார்க்கும்போது, சிம்சன் பாஸ்டர் பார்க்கும்போது, சகோதரியை பார்க்கும்போது, ராணேஸ்வர், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. தாயார் அங்கே மகன் சேர்ந்திருந்து ஊழியம் செய்கிறது, அது இன்னும் பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to God. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து போகலாம். அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிங்க? நாங்கள் இந்த இடத்துல கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னங்களை நிறைத்தது என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையை தேவன் கட்டளையிட்டார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் அவர் எங்களோடு பேசுவார். இந்த நாளையில் இன்னும் தேவனோடு கிட்டி சேரும்படியாக, நெருங்கும்படியாக, அவருடைய வருகையிலே எங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த நாட்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாய் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களோடு பேசுங்க ராஜா. நாங்கள் அதை கேட்டு அதன்படியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியும் ஜீவனுமான வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சகோதரியை நாங்கள் கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருந்து உங்களை பார்க்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் கர்த்தர் இவ்வளோ தூரம் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக. ஹல்லேலூயா. Glory to be God. I've been to country from India. It's all the way to see you guys today, and then I want to share the word of God today.
ஹalleluya. Hallelujah. இந்த வேளையிலும் கூட ஆராதனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது While we were worshiping God today, தேவ மகிமை வெளிப்பட்டதை நான் கண்டேன். the glory ஹalleluya. of the God is in our midst. கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், What God is showing to us today, கர்த்தருடைய ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது while we are worshiping God, உங்களை எதற்காக இங்க வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். the reason why you are here today, இந்த பகுதியிலே இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்காக, the salvation of the people in this country. ஹalleluya. Hallelujah. உங்களை சும்மா விசுவாசியா இங்க உட்காருவதற்காக அல்ல, God doesn't call you just a believer in this church, உங்களை ஊழியக்காரனாய் ஊழியக்காரியா அழைத்து வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் to be as a சொல்லுகிறார். minister of God. ஹalleluya. Hallelujah. ஒரு விசையாய் வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி Shall we bow our head and pray for the word of God today? ஹalleluya. Hallelujah. ஷவலா ரதி லவரிவி கரதி லவா ஈ லஹாதி ஷரதி லவரிவி கரபா. ஹalleluya. ஹalleluya. பாவுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன். ஆமென் ஆமென். இன்னும் அதிகமா ஆராதிப்பே, ஆமென் ஆமென். இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. Thank you Lord, thank you Jesus, hallelujah. ஷபலரதி லஹதி ஷரதி லவதி கரபா. ஆமென் ஆமென். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை அப்பா. ஆராதனை ஆராதனை. தகப்பனே, எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அழைத்து வந்தவர் நீர் ஆண்டவரே. உடைய வார்த்தையை, உடைய வார்த்தை என்ற மன்னாவே ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் கொடுக்க போகிறதுக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. 40 லட்சம் ஜனங்களை நடத்தின தேவனே, மோசையை கொண்டு நடத்தின தேவனே, நீங்க அப்பா நடத்துங்க சுவாமி. உங்க மண் அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. தேர்தல் அடையட்டும் ஆண்டவரே. சோர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளை தகப்பனே நீங்க தேற்றுங்கப்பா, நீங்க ஆதரிங்க சுவாமி. அப்பா நீங்க அப்படியாய் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் சென்னை பட்டணத்திலே, இந்தியாவிலே நாங்கள் சென்னை பட்டணத்திலே ராமாபுரம் என்ற பகுதியிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். We are doing ministry in Chennai in Ramapuram. எங்க ஆலயம் அங்குதான் இருக்கிறது. We do have our own church in Chennai.
15 வருஷமாக அந்த இடத்துல எங்களுடைய ஆலயம் இருக்கிறது. Since 15 years we are doing the ministry in our church. வாடகைக்கு தான் நாங்க இருக்கிறோம். We are doing the ministry in a rented place. சிம்சன் பாஸ்டரோட அப்பா பேர் எரேமியா முத்துராஜ். Pastor Simpson's pastor's dad's name is Pastor Jeremiah Muthraj. அவர் பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். He is very strong idol worshipper. ஒரு சாமி குடும்பத்தை சேர்ந்தவர். சாமி ஆடுவாங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். He belongs to a priest family. கர்த்தர் அழைத்திருக்கிறார். But God called him. கர்த்தர் தொட்டிருக்கிறார். God touched him. கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். God raised him. ஹalleluya. Hallelujah. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். He is the one who can rise anyone. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம் மத்தியில நல்லவராகவே இருக்கிறார். God is so good in our midst. ஹalleluya. Hallelujah. அவர் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். He belongs to a Hindu family. நான் பரம்பரை கிறிஸ்துவை குடும்ப சேர்ந்தவள். But I belong to a Christian family. ஹalleluya. எப்படி திருமணம் நடந்தது என்று நினைக்கிறீங்களா? How we got married, do you think about that? கர்த்தர் இணைத்திருக்கிறார். God have united us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் 1990 வருஷத்துல In 1990 மதுரையில நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். when I was doing the ministry in Madurai, எனக்கு வயது அப்போ 19 வயது. I was 19 years old. நான் ஒரு வேலைக்காக அங்க கொண்டு போகப்பட்டேன். I went to the Madurai for a work. ஆனா கர்த்தருடைய நினைவோ நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. But God's plan is for me to do a ministry. மனுஷனால் முகத்தை மாத்திரம் தான் பார்க்கறாங்க. What man sees is the face. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். But God look into your heart. இருதயத்தின் வாஞ்சையை பார்க்கிறார். But God look into your heart. நான் சிறு வயதிலே இருந்தே நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திலே நான் இருந்து கொண்டிருந்தேன். Since my childhood I want to do a ministry for God. ஆனா நான் இருந்த பகுதியிலே ஊழியம் செய்வது கடினமான காரியம். But it was very hard for me to do the ministry in the place where I lived. 25 வருஷத்துக்கு முன்பதாக அந்த இடத்திலே ஊழியம் செய்வது ரொம்ப கடினமான காரியம். 25 years before, to do a ministry in that place is very very hard. ஏன் என்று சொன்னால் மதுரையில் நான் இருந்த அந்த பகுதியிலே தேவமார் என்கிற ஜாதிகள் அதிகம் உண்டு. In Madurai there is a caste name called Devamar. It's very hard to do the ministry in between the people. அவர்கள் கிறிஸ்துவுக்காக எதிர்த்து நிற்பார்கள். The people will stand against Christ. அங்க ஊழியம் செய்வது ரொம்ப கடினம். It's very hard to do the ministry among those people. நான் இருந்த அந்த ரூமுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வீட்ல ஒரு சிஸ்டர்ட்ட நான் கேட்டேன். I just asked a sister who lived nearby. இங்க எங்கேயாவது சர்ச் இருக்குதா என்று கேட்டேன். Is there any church nearby? அவர்கள் சொன்னார்கள் இங்க பக்கத்துல இல்ல. ஏன்னா நான் கேட்ட ஆள் அவங்க இந்துக்காரங்க. So she said there is no church because she is an Hindu. கொஞ்சம் தூரமா போகணும் என்று சொன்னாங்க. You have to walk a little far. நான் மதுரைக்கு 2 வாரம் ஆகிறது. நான் இன்னும் சர்ச்சுக்கு போக முடியாம இருக்குது என்ற பாரத்தில் எப்படியாவது என்னை கூட்டிட்டு போங்க என்று சொன்னேன். I was very burdened to go to the church, so I asked them then. I came just 2 weeks before. I want to go to a church. Could you please help me to go to the church? அவர்கள் அந்த சர்ச்சுக்கு கூட்டி போன பிறகுதான் எனக்கு தெரிகிறது அது துதி சங்கருடைய சர்ச் என்று சொல்லி. They brought me to the church which is called the Fort of Worship, Praise. எத்தனை பேருக்கு துதி சங்கர் உங்களுக்கு தெரியும்? How many of you know Tudhi Shankar? Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரப்பலி துதியை கொண்டு வந்ததெல்லாம் அவர்தான். He is the one who brought the 1000 praises. அவர் ஒரு நேரத்தில் ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டார். He died in an accident. அப்ப அந்த இடத்துல நான் அந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கும் பொழுது when I gone to the church, அவரை பார்க்கும்படியா எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தார். I got the grace to visit the pastor. அவரோடு ஜெபிக்கும்படியா எனக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். I got the opportunity to pray with the pastor. நான் அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில when I was doing the ministry over there, अनेक ஜனங்கள் என்னை கூப்பிட ஆரம்பித்தார்கள். இந்து ஜனங்கள். so many Hindu people called me to pray. நாங்க எப்படி நான் ஊழியத்துக்கு போவேன் என்று சொன்னால் how I go to the ministry, இப்படி அல்ல முக்காடு. I don't put that head cover. ஃபுல்லா கவர் பண்ணி I will cover myself completely. தெரியாம ஒரு 3வது மாடிக்கு நாங்க ஊழியம் செய்ய போவோம். I'll go to the 3rd floor to do a ministry. 2 நபர் தான் வருவாங்க, 3 நபர் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. just 2-3 persons to come to the prayer. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும் எப்படியாகிலும். ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி. all I just want to just to salvate only one person, one soul. ஏன்னா எனக்கு சிறு வயதில இருந்து ஒரு சிந்தனை உண்டு. I got a thought in my childhood. இந்த உலகத்திலே நாம் ஜீரோவா நிற்கிறோம். In our life we are zero. எத்தனை பேருக்கு நான் ஜீரோவா இருக்க நீங்க நினைக்கிறீங்க? how many of you think you are zero in your life? நீங்க உங்க வாயை திறந்து சொல்லிருங்க நான் ஒரு ஜீரோன்னு சொல்லிருங்க. you have to just confess and admit that I'm just a நம்பர் zero. கூட முடியும். then that's how you have to become a more in number. ஏன்னா நான் அப்படித்தான் சொன்னேன்.
That's how I told. அப்பா நான் ஒரு பணக்காரி அல்ல, I'm not a rich person. நான் ஒரு படிப்பாளி அல்ல, I'm not a scholar. நான் ஒரு அழகா இருக்கிறவா அல்ல, I'm not very pretty. நான் ஒரு நல்ல வளர்த்தியா இருக்கிறவா அல்ல, I'm not having that height. எதுலையுமே இல்லை, எல்லாமே நான் ஜீரோவா இருக்கிறேன். In everything, I'm just a zero. என் இயேசுநாதர் கர்த்தாதி கர்த்தர் நம்பர் 1 வந்து அந்த ஜீரோல நிற்கும் போது அந்த நம்பர்களுக்கு வேலிவாகுது அல்லவா? My God, Jesus Christ, He's the one, number one. So if we put Jesus in front of every zeros, the numbers become so high. கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறார். God is speaking with you அந்த today. 3வது மாடியில நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது When we were praying in the 3rd floor, நான் போய் பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆனேன். I was very shocked to see that. 2 நபரை தான் கூட்டிக் கொண்டு வாரேன் என்று சொன்னவர்கள் 50 பெண்களை வைத்து பூட்டி வைத்திருந்தார்கள். Just they told that they are going to bring 2 ladies, but I saw nearly 50 people gathered in that prayer room. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. I was very shocked and surprised. நான் தைரியமாய் போனது 2 விஷயம்தான். I just gone very strong with the 2 things. ஏன் என்று சொன்னால் என்னை அழைத்து கொண்டு போனது அந்த தெருவனுடைய பஞ்சாயத்து தலைவனுடைய பெண் கூட்டிட்டு போனாள். So the lady who brought me to the prayer is a panchayat lady. So I was very strong enough to go to the prayer. அது மாத்திரமல்ல, ஜீசஸ் என்னோட கூட இருந்தார். Not only that, Jesus is with me. அங்கு நான் போய் அதிர்ச்சி அடைந்த பிறகு I was very shocked and surprised. என்னோட கூட வந்த அந்த சிஸ்டர் கேசட் அந்த டேப் ரெக்கார்டு கொண்டு வந்திருந்தாங்க. So the lady who brought me to the prayer room, she got that tape recorder in her hand. ஜெபத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக. Just to record all the prayers. ஏன்னா நான் மதுரையில ஊழியம் செய்யும் பொழுது நான் அதிகமாய் நான் செய்வது ஒவ்வொரு வீடுகளையும் மணிக்கணக்காய் அரை மணி நேரம் ஜெபிக்கிறது உண்டு. I do normally half an hour prayer when I was doing the ministry in Madurai. அந்த நேரத்திலே அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். Well, I was praying for the people, they will receive the healing. அந்த நேரத்திலே பிசாசு ஆட ஆரம்பிக்கும். They will the evil spirit started manipulating and it just get delivered from their people. அதனால அவர்கள் என்ன செய்வார்கள், நான் அடிக்கடி போக தூரமான இடத்துக்கு போக முடியாதபடியினாலே, So because I can't go to a long distance, அவர்கள் அந்த கேசட்டை பதிந்து வைத்துக் கொள்வார்கள், ஒவ்வொருவருக்கா சேல்ஸ் பண்ணுவாங்க. so they used to record all the prayers and they used to sell it. அந்த இடத்திலே கர்த்தர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தினார். God used me mightily over the place. அந்த இடத்திலே ஒரு 50 பெண்கள் தெரியாம வந்து ஒளிந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். There were 50 ladies used to come and hide inside the prayer room. அந்த 50 பேருமே இந்துக்கள் தான். Those 50 ladies were Hindus. ஆனா அந்த 50 பேர் மேலேயும் கர்த்தர் கையை வைக்க சொன்னார். But God told me to lay my hands over the 50 ladies in the prayer room. அந்த 50 பேருமே பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசினாங்க. All those 50 ladies started receiving the Holy Spirit and started speaking in tongues. கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God have a plans in your life as well. உங்களை சும்மா இங்க கொண்டு அழைத்து கொண்டு கர்த்தர் வைக்கவில்லை. God doesn't call you just for nothing. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். God got an important plan in your life. உங்களுடைய நினைவை அவர் அறிந்திருக்கிறார். God knows your plan. நான் எல்லா விஷயத்திலும் ஜீரோவா நிற்கிறேனே என்று நினைக்காதீங்க. Don't think I'm just a zero in everything in my life. கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God got a greater plan in your life. அவர் கொண்டு போற நோக்கம் பெரிதா இருக்கும். There is a great and mighty leading for you. உங்களால என்னால அறிய முடியாது. We don't know what God is going to do for us. பிறகு எனக்கு 26 வயது இருக்கும் பொழுது, when I was 26 years old, என்னோடு கூட பிறந்த அண்ணனுக்கு திருமணம் ஆச்சு. my brother got married. அவங்களுடைய மனைவியோட அண்ணனை எனக்கு பெண் கேட்டாங்க. So my husband's is my sister's அண்ணன், my brother's wife brother is my husband. அப்பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க என்று சொன்னால் பயங்கரமான ஒரு இந்து நபராய் இருந்தாங்க. So he was very strong enough in the idol worship in Hinduism. அது மாத்திரமல்ல, ஜீசஸுக்கு அவங்க விரோதமா எழும்புகிற நபராய் இருந்தாங்க. He was standing against Christ. ஆனா அவர்கள் உள்ளே வரும்பொழுது, எங்க வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அப்படிதான் இருந்தாங்க. Because he came like that in my home. 3 மாசத்திலே கர்த்தர் தொட்டார். Just 3 months God touched him. நான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்ல பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, I used to pray every day morning by 4 o'clock. என்னை பார்த்து ஜன்னல்ல திறந்து ஏய் அல்லேலூயா அப்படி சொல்லுவாங்க. He used to say hallelujah by opening the window. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். I don't tell anything to him. திருப்பி என்னை பார்த்து ஏய் அல்லேலூயா அப்படிம்பாங்க. Then he also says like hallelujah by opening the window to him. என் மனசுல என்ன தோணுனா, ஒரு நாள் இந்த மனுஷனை கர்த்தர் பிடிக்க போகிறார் என்று What I was thinking, like God is going to catch this person one time. அல்லேலூயா. Hallelujah. திருப்பி என்னை பார்த்து சொல்லுவாங்க ஏய் அல்லேலூயா பைத்தியம்னு சொல்லுவாங்க. He used to say hallelujah பைத்தியம். I don't know.
Mad. Hallelujah, mad. அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர்ட்ட சொல்லுவேன், இவங்கள கர்த்தர் ஒரு நாள் அல்லேலூயா பைத்தியமாய் மாற்ற And போகிறார். I was thinking like definitely God will make him as an hallelujah mad at one time. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 மாதம் கழித்து திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. எங்களுடைய திருமணம் முடிந்தது. 3 நாள் கழித்து 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன விஷயம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. 2 பேத்துக்கும் பிடிக்கல. எங்கள் மத்தியில் குட்டி சாத்தான் இருந்தான். எங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனிய மந்திர கட்டுகளை வைத்திருந்தார்கள். 3வது நாள் இந்த கை அவங்களுக்கு வராம போச்சு. இந்த கை ஒரு கை. After the third day, he just lost the strength to use his hand. திருமணமாய் 1.25 வருஷம் கழித்து சிம்சன் பாஸ்டர் எங்களுக்கு பிறந்தான். After 1.5 years, we got Simpson pastor as our child. 5 மாதம் இருக்கும். கீழே படுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி என்னைய கொஞ்சம் வெளியே போன்னு சொன்னாங்க. He told me to just go outside the door when I was just, Simpson pastor was 5 months, and then we were lying on the floor. எதுக்கு நான் கேட்டேன். I asked why you want me to go outside. கொஞ்சம் வெளியே போ. Just go outside. கதவை சாத்துனாங்க. He locked the door. இவங்க என்ன பண்றாங்க நான் ஜன்னலியே எட்டி பார்க்கும் பொழுது I just watched through the windows what he's doing inside. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து அவங்களும் ஊத்தி குழந்தை மேலேயும் ஊத்திட்டாங்க. He got the 5 liters of kerosene over him and also over the baby. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. I don't know what I have to do. பக்கத்து வீட்டு அக்காட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. He used to talk very nicely with the neighbor lady. அவங்கள போய் அக்கா கொஞ்சம் வெளியே வாங்களே. Then I just asked the lady to come out. இவங்க ஏதோ பண்றாங்க அப்படினு. My husband is doing something inside the house. அவங்க வந்து பிரதர் கொஞ்சம் கதவை திறங்க. She knocked and she said like, brother, open the door. நீங்க நல்ல குணமாச்சே. You are a good character person. அவங்க கதவை திறந்தா ஃபுல்லா மண்ணெண்ணெய். When he opened the door, we saw all over his body is full with the kerosene. இப்படியாய் நாங்கள் 10-13 வருஷமாய் நாங்கள் பில்லி சூனிய மந்திர கட்டுனாலே நாங்கள் வாதிக்கப்பட்டோம். Likewise for the past 13 years we've been with the witchcraft and everything with the evil spirits. சிம்சோனுக்கு ஒரு 9 வயது இருக்கும். When Simpson was 9 years old, தீராத ஒரு தலைவலி, பயங்கரமான வலி. unremitting headache was with himself. நாங்கள் ஆஸ்பத்திரியாய் கொண்டு போகிறோம். We used to take him to the hospital hospital. எங்கேயுமே விடுதலை இல்ல. There is no deliverance, no healing for him. ஒரு நாள் நாங்கள் எல்லார் குடும்ப ஜெபத்துல நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். When we used to do a family prayer one day, தம்பி மேல கையை வச்சு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது we used to touch his head and we started praying for him. நாங்க 2 பேரும் பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது We started praying in tongues and we started praying in the spirit. மகன் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தான். He started speaking in the tongues. அன்றையிலே இருந்து From that moment இன்றை வரைக்கும் till today, அவனுக்கு அந்த தலைவலியே இல்ல. he is not having the headache anymore. அது மாத்திரமல்ல, It's not only that, கர்த்தர் அவனை நடத்துகிறார். God is leading him. ஆவியானவர் நடத்துகிறார். Holy Spirit is leading him. அவனை நீ படி என்று நான் சொன்னதே கிடையாது. I never told him to study. நீ ஜெபி என்று நான் சொன்னதே கிடையாது. I never told him to pray. நீ வேதம் வாசி என்று நான் சொன்னதே கிடையாது. I never told him to meditate the Bible. ஆவியானவர் நடத்துகிறார். Holy Spirit led him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவர்கள் அப்பாவுடைய பேக்ரவுண்டை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் அவங்களுடைய பேக்ரவுண்ட். So if you see the background of his dad, அவங்களுடைய பாட்டி தாத்தா எல்லாரும் சாமி ஆடுகிறவங்க. the grandparents are priests and they used to get that evil spirit, the idol spirit inside. அவங்களுக்கு இந்து கோயில் 2-3 இருக்குது. They got their own Hindu temple. இவர்கள் தான் அடுத்தது அபிஷேகம் அவங்க பண்ணி அவங்க அந்த கோயில்ல கொண்டு பூசாரியா விடணும். So my husband and my son is the next people to get the priest in the Hindu temple. கர்த்தர் பாருங்க ஒரு நபரை தொட்டா விடவே மாட்டார். See, when God touch a person, he never ever leave him alone. வலையில மீன் சிக்கின கதைதான். It's like catching a fish in a net. புடிச்சு இழுத்து கொண்டு எங்க கொண்டு விடணுமோ அங்க கொண்டு விட்டுருவார். God will definitely bring the people wherever they belong to. ஒருவேளை உங்க கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். Maybe your husband is not received the salvation yet. உங்களுடைய பிள்ளைகள்
உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருக்கலாம். Maybe your children is not obeying your words. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே, God is telling you today, நான் இழுத்து கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். I will bring them. God is telling you, உன்னை கொண்டுதான் வைத்து நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். I will definitely do it by through yourself. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will do the great things through you. எனக்கு நீ வேண்டும் மகனே என்று I சொல்லுகிறார். want you, son. God is எனக்கு telling நீ you. வேண்டும் மகளே என்று சொல்லுகிறார். I want you, daughter. God is telling you today. கர்த்தருக்காக பரிசுத்த வாழ்வு வாழும் பொழுது, If you live a holy life for God, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் if பொழுது, you obey the word of God, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God will do the great things in your life. அற்புதங்களை செய்வார். God will do the miracles in your life. அடையாளங்களை செய்வார். God will do the wonders in your உன் life. குடும்பத்திலே ஜீவ நதி புரண்டு ஓடும். Definitely a living spring will come in your life. உன்னை கொண்டு அநேக பேருக்கு பிரயோஜனப்படுத்துவார். God will use you for many people. இந்த வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், Right now God is telling you, உன்னை நான் அற்புதமாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். I will lead you wonderfully. இன்றைக்கும் எங்களுடைய அந்த ராமபுரத்திலே, சென்னை பட்டணத்திலே இருக்கிற ஆலயத்திலே, Even today our church in Ramapuram in Chennai, கர்த்தர் இறங்கி செயல்படுத்துகிறார். God is leading us. அநேக இந்து ஜனங்கள் வந்து விடுதலையாகறாங்க. So many Hindu people are coming and getting delivered. எல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் பிள்ளி சுனிய மந்திரக்கட்டில இருக்கிறவங்க தான் வருவாங்க. The people who are coming to our church are mostly from witchcrafts. சிம்சன் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி லைவ்ல பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு, When Pastor Simpson finished the sermon in the online, ஜனங்க எல்லாம் வந்து அப்படி நிப்பாங்க முன்னாடி. believers used to come in the line. லைவ்ல இருந்துட்டு டிவில இருந்துட்டு கை காமிச்சு ஜெபம் பண்ணுனா எல்லாம் மயங்கி தலை சுத்தி எல்லாம் விழுவாங்க. Pastor Simpson used to pray for them, and then the people used to get the receiving of anointing and the deliverance. கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்கிறார். God is doing the miracle. கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்கிறார். God is doing the miracle. மாதந்தோறும் எங்களுடைய சர்ச்சில அமாவாசை ஜெபம் நடக்கிறது. Every month we used to do a full moon prayer. போன ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பெரிய கல்லை தூக்கி போட்டு பயங்கரமா அந்த சர்ச்சை அந்த ஷீட் எல்லாம் உடைச்சிட்டாங்க. Few days before we got some incident happen. People thrown a big a brick over our top of our roof, and then it's broken now. நாங்கள் ஒரு போராட்டத்தோடு கூட தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். We are doing the ministry with the prosecution. போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். But God is doing the victory. He's giving us the victory in between the persecution. ஏனென்று சொன்னால் ஜீசஸ் எங்களோடு கூட இருக்கிறார். Why? Because Jesus is with us. ஊழியத்திலே ஜீசஸ் இருக்கணும். In our ministry, God is with us. கிறிஸ்துவ பிள்ளைகளோட ஜீசஸ் இருக்கணும். With the Christian, God should be with them. ஊழியக்கார பிள்ளைகளோட ஜீசஸ் இருக்கணும். With the children of servant, God should be with you. ஏசப்பா இல்லை என்று சொன்னால் எல்லாம் வெறுமையா இருக்கும். If you're not having Jesus in your life is nothing. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். God is telling you, I will lead you. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். God is telling you, I will lead you. 2021 வருடத்திலே, In 2021, இந்த கொரோனா வந்திருக்கும் பொழுது இவங்க அப்பா இறந்துட்டாங்க. in 2021 in Corona, Pastor Simpson's dad passed away. இப்ப இறந்து 4-5 வருடமாக ஆகிறது. Since it's 4 and 5 years now. கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. God never ever left alone. எல்லா தேவைகளையும் சந்தித்து, God is providing everything. எங்க சர்ச் வாடகையில தான் இருக்கிறது. Our church is in still rent. வீடு வாடகையில தான் இருக்கிறது. Our house still in rent. கர்த்தர் எங்களை போஷித்து எங்களை வழி நடத்துகிறார். God is feeding us and God is leading us. ஊழியத்துக்காகவே தம்பி புறப்பட்டு வாடகை சர்ச்சை இருக்கு என்று சொல்லி தம்பி வந்தது, லண்டனுக்கு வந்தது இடம் வாங்குவதற்காக தான் அவன் வந்தான். Brother came to UK is to buy a land for God's ministry. இங்க வந்து 2 வருடத்திலே கர்த்தர் எங்களுக்கு சென்னை பகுதியிலே குன்றத்தூர் என்ற பகுதியிலே எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் கர்த்தர் ஆலயத்துக்காக கொடுத்திருக்கிறார். After he came and started working here, God provided us a land in Kundrathur in Chennai for God's ministry. கர்த்தர் பலத்தை கொடுத்தார். God given the strength. கர்த்தர் அந்த இடத்தை வாங்குவதற்கு பலத்தை கொடுத்தார். God gave the strength to buy the land. மகனை வைத்து அற்புதத்தை செய்தார் கர்த்தர். Through my son, God have used him and he did a miracle right now. இந்த மகனை கொண்டு செய்கிற கர்த்தர் அதே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். Likewise he did with my son, he will definitely do with அதே you. அற்புதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நடக்கும். Likewise it will happen in your life. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும். Likewise it will happen in your children's நீங்கள் life. எதிர்பார்க்காத நேரத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். God will do a miracle when you are not thinking about it. இப்பொழுது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் போகலாம் என்று நினைத்திருக்கிறோம். We are planning to go back to India by August. எப்படி ஆகிலும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி We have to build a church, and that's why we are going back to India. கர்த்தர் தான் அதுக்கு உதவி செய்வார். God have to help us. நீங்கள் எல்லாரும் பாரப்பட்டு
நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் உங்களுடைய ஆலயத்திலே எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபித்துக் Please pray for our ministry and our church in your personal prayer and your family prayer. நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். Shall we all go to the word of God now? லூக்கா எடுத்துக்கொள்ளலாம். In Luke chapter 19வது அதிகாரம் chapter 19 first வசனம் verse 1. Jesus entered Jericho and was passing through. A man was there by the name of Zacchaeus. He was a chief tax collector and was wealthy. He wanted to see who Jesus was, but because he was short, he could not see over the crowd. So he ran ahead and climbed a sycamore fig tree to see him, since Jesus was coming that way. Tamil படிக்கவா? இயேசு சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் என்ன செய்ய போறேன் அன்னைக்கு? ஆமா, அவன் குள்ளனா இருந்தபடியினாலே அவன் மரத்து மேலே ஏறுகிறான். Jesus said, I want to live in your house today. I want to come to your house. Because he was short, he climbed the tree. எப்படியாவது ஜீசஸை பார்க்க வேண்டுமே. He got the thought that I want to see Jesus. அவர் எப்படிப்பட்டவரோ I want to know Jesus, how he is. அந்த வாஞ்சை தான் அவனுடைய வீட்டுக்கு அவர் நான் வாரேன் என்று சொல்லிவிட்டார். That's the thirst, and God saw the thirst and he said, I want to come to your home. அதான் பாருங்க, மனுஷன் எல்லாமே முகத்தை தான் பார்ப்பாங்க. கர்த்தர் யாரை பார்க்கறாரு? இருதயத்தை Man பார்க்கறார். always used to see the face, but God used to look into your heart. அவன் வாஞ்சையை அவர் கர்த்தர் பார்த்து விட்டார். God அதனால அவர் சொல்லுகிறார், sees thirsty, and that's why God told him. 5வது வசனம் வாசிமா. இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு நீ சீக்கிரமா இறங்கி வா. When Jesus reached the spot, he looked up and said to him, Zacchaeus, come down immediately. Why? நான் இன்றைக்கு உன் வீட்டிலே நான் என்ன செய்ய போறேன்? I must stay at your house தங்க today. போகிறேன். கர்த்தர் அப்படிதான் நம்மளை அழைக்கிறார். That's how God is calling us today. உங்க பெயரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். He is calling with your name today. சீக்கிரமா என் அருகிலே வா. Come quickly to me. நான் உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நான் வரணும். I want to come to your நான் home. உன்னோட சாப்பிடணும். I want to eat with you. உன்னோட நான் போஜனம் பண்ணணும். I want to eat with you. நீ என்னோட போஜனம் பண்ணணும். You have to eat with me. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. God is telling you today. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு If you listen to my அவன் word கதவை திறப்பானானால் and he opened the door, நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று I கர்த்தர் will eat with சொல்லுகிறார். him. That's what God's word says. அடுத்தது வாசிக்கலாம். Let me read further. சந்தோஷமாய் அழைத்து கொண்டு So he போகிறார். came down at once and welcomed him gladly. நீங்க இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமாய் இயேசுவை நீங்க கொண்டுகிட்டு போறீங்க. So you all have to gladly take Jesus with you. எப்பொழுதுமே ஜீசஸை இருதயத்துல சுமந்து கொண்டே இருக்கணும். You have to carry Jesus in your heart. அப்படினா பாவமே செய்ய மாட்டீங்க. Then you won't do any sin. இங்க பாருங்க, அந்த மனுஷன் ஒரு பாவியா இருக்கிற ஒரு மனுஷன். If you see here, the man is a sinner. வட்டி வாங்குகிற ஒரு மனுஷன். He is a tax collector. ஆனா அங்க அவன் பார்க்கிறான், இயேசுவை பார்த்த உடனே அவனுடைய சிந்தனை, அவனுடைய இருதயம்லாம் உடைக்கப்பட்டு மாறுகிறதை நாம் காண்கிறோம். But when he see Jesus, his broken heart and he is changing now. அடுத்தது வாசிக்கலாம். If you read further, all the people saw this and began to mutter, he has gone to be the guest of a sinner. பாருங்க, அவர் போனதுனால குற்றம் சுமக்க ஆரம்பிக்கிறாங்க மனுஷர் எல்லாம். People started blaming Jesus Christ because he started going to ஆமா, நீங்க Zacchaeus' house. நீங்க சர்ச்சுக்கு ஓயாம அடிக்கடி நீங்க வாரீங்க, நீங்க உபவாசம் போடுறீங்க, நீங்க ஆண்டவரோட இணையறீங்கன்னா அங்க குற்றம் சொல்வதற்கு ஒருவர் இருப்பாங்க. There are so many people start blaming when you are coming for the fasting prayer, when you visit the church more often. உங்க வீட்லயே இருப்பாங்க. There will be some persons in your own family.
நீங்க மனைவியா இருந்து நீங்க வந்து நல்ல ஜெபம் பண்ணி நல்ல உபவாசம் பண்ணிக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணு நல்ல உபவாசம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. If you're a wife and you are fasting and praying at home, and there won't be some people encouraging you to do it continuously. இந்த ஆளு நல்லதானே இருந்தா ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டான் அப்படி நினைப்பாங்க. Why this person is okay, but what happened to him now? That's how people think. இவன் நல்லதானே இருந்தா ஏன் இப்படி ஆயிட்டா திடீர்னு பைத்தியமா ஆயிட்டா? She was okay, but what happened to her now? Why she is now mad? ஆமா உண்மையிலேயே பைத்தியம் தான் நம்ம. Yes, we are all mad. பைத்தியம் தானே நம்மலாம். We are all mad, right? கிறிஸ்துவுக்குள்ள நம்மலாம் யாரு? Who we are in Christ. பைத்தியம் தான். We are mad in Christ. Hallelujah. 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 அதனால அவங்க குறை சொல்றாங்க அவரை பார்த்து. And that's why people started muttering at Jesus. அடுத்து வாசிக்கலாம். Shall we read next? But Zacchaeus stood up and said to Lord, look, Lord, here, and now I give half of my possessions to the poor. And if I have cheated anybody out of anything, I will pay back 4 times the amount. ஆனா ஜீசஸ் பாருங்க, இதெல்லாம் பார்த்து அவர்கிட்ட நீ வட்டிக்கு வாங்கியிருக்க அதெல்லாம் திருப்பி கொடுன்னு அவர் சொல்லவே இல்லை. But Jesus didn't ask Zacchaeus that you have collected tax and you have to pay it back. அவரை பார்த்தோனே இவர் கடகடன்னு ஒப்பிக்கிறாரு. When Zacchaeus saw Jesus and he started saying everything. எப்படி சின்ன பிள்ளைகள் டீச்சரை பார்த்த உடனே கடகடன் பாடத்தை ஒப்பிப்பாங்களோ, how the children started confessing everything when they see the teacher in front of அப்படியே them. இயேசுவை பார்த்து கடகடன் ஒப்பிக்க ஆரம்பித்துட்டார். And that's how Zacchaeus started confessing everything in front of Jesus. இதுல என்ன ரகசியம் நடந்திருக்கு தெரியுமா? Do you know the secret what happened inside? அவருடைய பார்வை அவனை தொட்டு இருக்கிறது. Do you know the God's sight have touched Zacchaeus? அவருடைய பார்வை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. The sight of God have cleansed him. அதான் நான் சொன்னேன், கர்த்தர் இருதயத்துல பரிசுத்தம் ஆகணும் நம்ம நினைச்சிட்டாலே, when we think that we have to get sanctified in our heart, நம்ம பரிசுத்தமாய் விடுவோம். we will definitely get sanctified. நம்மளுடைய வேலைலாம் என்ன தெரியுமா? பரிசுத்தமா ஆகணும்னு சிந்தனையில கொண்டு வரணும். Our job is to think that I have to get sanctified, I want to live a holy life. இருதயத்துல நினைக்கணும். We have to think in our heart, நான் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கணும். I have to live a life for God. நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழணும்னு நம்ம நினைக்கணும். I have to live a holy life for God. பெற்றோராகிய நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னா, as a parent, if you think like that, உங்க பிள்ளையை கர்த்தர் ஊழியக்காரனாய் நிறுத்துவார். then God will make your children as a servant of God. எனக்கு இன்னொரு மகன் உண்டு. I got another son. அவன் தான் நாங்க சர்ச்சையை பார்த்து கொண்டே இருக்கிறான். He is leading the church at India now. அவன் பேர் யூதா நவீன். His name is Yuda Navin. அவனுக்கு ஒரு 1.25 வயசு இருக்கும் பொழுது, when he was 1.5 years old, பிசாசு பிடியில நாங்கள் அப்படியே ரொம்ப மடங்கடிக்கப்பட்டு இருந்த பொழுது, we got all the Satan spirit inside our house. ஒரு 50 கிலோ கல்லு இருக்கும், 2 காலையும் குழந்தைக்கு விழுந்துருச்சு. So the 50 kg of stone have laid on his leg. ஒரு 3 மாதமாக குழந்தை நடக்கவே இல்லை. He couldn't walk for 3 months. நானும் ஒரு 10 டாக்டர்ட்ட கொண்டு போனேன். We visited 10 doctors. ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. They said nothing is going on. ஆனா குழந்தை நடக்கவே இல்லை. But he couldn't walk. கர்த்தர் சமூகத்துல முட்டியில நிக்க ஆரம்பித்தேன். I started kneel down in prayer. 3 மாதம் முட்டியில நிக்க ஆரம்பித்தேன். I started kneel down in prayer for 3 months. ஒரு நாள் 10 மணி அளவிலே நின்றேன். காலையில 10 மணியில இருந்து 1 மணி வரைக்கும் முட்டியில நின்னு கொண்டே இருந்தேன். One day I started praying from 10 o'clock in the morning. இன்றைக்கு என் பிள்ளை நடக்கவில்லை என்று சொன்னால் நான் உங்களை விடவே மாட்டேன் என்று சொன்னேன். I told God, if my son is not going to walk, I won't leave you. இன்றைக்கு உங்க ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், Today how your prayer is going to be. பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிற ஜெபமாய் மாற வேண்டும். Your prayer should be like you have to ask in Jesus name to in heaven. தட்டுகிற ஜெபமாய் மாற You have to வேண்டும். knock the doors of heaven. மணி 11 ஆச்சு, மணி 12 ஆச்சு. The time become 11 o'clock and 12 o'clock. 1 மணி ஆக போகிறது. So it's going to be 1 o'clock. குழந்தை கட்டில்ல படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறது. My son was sleeping on the cot. நான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷை பேசி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற I வேளையில், started praying in tongues in the spirit. அப்பா என்னை கொண்டு வாலிப நாட்கள்ல அற்புதத்தை செய்தீங்களே. Father God, you used me in my young stage to do the ministry, to do miracles in my life. அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். You have done so many miracles in Chennai. ஒரு 3 வயது குழந்தையை மரித்து போன குழந்தையை உயிரோட கொண்டு வந்திருக்கிறார். He became 3-year-old kid alive back. இதெல்லாம் செய்த தேவன், So God have done so many things like this. என் பிள்ளைக்கு இன்னைக்கு கால் நல்ல சரியாக நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று கேட்டேன். You have to help my son to become normal again. மணி 1:15 ஆச்சு. Time became 1 o'clock.
கட்டில்ல படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டிருந்த குழந்தை So he was sleeping on the cot. லேசா காலை அப்படியே அசைச்சிச்சு. He started shaking his leg. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவ கண்ணை முழிச்சு இப்படி பார்த்தேன். I opened my eyes and saw my baby. அவன் கால்ல கொலுசு போட்டு வைத்திருந்தேன். He got the anklet on his leg. அந்த கொலுசு சவுண்ட் கேட்டவனே எந்திரிச்சிட்டா நான் பார்த்தேன். அவன் அப்படியே தூங்கி கொண்டு தான் இருந்தான். I heard the sound of the anklet and I saw him, but he was still sleeping. திருப்பி கண்ணை மூடி அந்நிய பாஷை பேசி Then I started praying again. உங்களை நான் விடவே மாட்டேன். I won't leave you, God. என் பிள்ளை இன்னைக்கு நடக்கணும். I want my son to walk again. அப்படி என் பிள்ளை நடந்துருச்சுன்னா If my son walk again like that, நாங்க 4 பேருமே நாங்க ஊழியம் செய்வோம். we 4 of us will definitely do ministry for you. இந்த 4 கால்களும் ஓடும் உமக்காக ஓடும். Our 4 legs will run for you. என்று சொல்லி ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல And that's how I committed to God. கண்ணை திறக்காம கர்த்தர் சொன்னா நீ கண்ணை திறக்காத நீ ஜெபித்து கொண்டு இரு என்று சொன்னார். God told me that don't open your eyes, you have to continue to pray. கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில When I started praying in tongues and when I started praying my eyes closed, குழந்தை இறங்கி ஓடி கிச்சனுக்குள்ள ஓடினான் பாருங்க. my ஹalleluya. son started running again. ஹalleluya. Hallelujah. அவரால செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. God cannot do any miracles. அவரால எல்லாம் கூடும். God can do anything in our life. இதுதான் அதுதான்லாம் அல்ல. This thing or not that thing is not like that. அவர் எல்லாம் செய்து முடிப்பார். God can do anything in our life. அடுத்து நம்ம வாசிக்கலாம். We can read the next verse. Jesus said to him, "Today salvation has come to his house, because this man too is a son of Abraham, for the Son of Man came to seek and to save the lost." இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த வீட்டுக்கு What Jesus is saying? ரட்சிப்பு வந்தது. Today salvation has come to this house. இழந்து போனதை தேடவுமே யார் வந்திருக்கிறா? For the Son of Man came to seek what? நம்ம தேவகுமாரர் வந்திருக்கிறார். The Son of Man came to seek to save the lost. அதனால இன்னைக்கு ஆலயத்தை விட்டு நாம் போகும் பொழுது So when we leave the church today, இயேசுவை இருதயத்திலே சுமந்து கொண்டு போக வேண்டும். we have to carry Jesus in our heart. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது. Without him there won't be nothing happening in our life. அவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்தா போதும். If Jesus in our life is that enough for us, இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம். we can victory over the world. அவர் மாத்திரம் நம்முடைய சரீரத்துல இருந்தால் போதும். If Jesus in our flesh, நம்மளுடைய சரீரம் பலன் அடையும். we get strength in our flesh சுகர்னால, through diabetic, பிபினால, through BP, இன்னும் என்னென்ன வியாதியோ இந்த உலகத்துல இருக்கிறது. in so many diseases in this world. ஆனா கிறிஸ்துவ பிள்ளைகள் மாத்திரம் பாத்தீங்களா விசேஷத்தவர்களா இருப்பாங்க. But Christians are so special. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது If we seek God, கர்த்தர் உன்னதத்துல இருந்து பலன் அளிக்கிறார். God will give the strength from heaven. இன்றைக்கு நாம் ஒப்புக்கொடுக்க போகிறோம். We are going to commit ourselves to God. நாம் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்க போகிறோம். We are going to commit our children to God. நம்மளை ஒப்புக்கொடுக்க போகிறோம். We are going to commit ourselves to God. கணவரை ஒப்புக்கொடுங்க. We are going to commit our husband to God. மனைவியை ஒப்புக்கொடுங்க. We are going to commit our wife to God. உங்களுடைய உறவுகளை ஒப்புக்கொடுங்க. We are going to surrender all the relation to God. இந்த பகுதியை கர்த்தர் வந்த உடனே கர்த்தர் காண்பித்தார். When I came here, God showed this place. இந்த பகுதியை உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God gave this place in your hands. இந்த பகுதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். God have chosen you because the people of this place have to receive the salvation. இந்த தேசத்தை நம்ம கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God given this country in our hands. ஜெபிக்கிற பிள்ளைகள் கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God have given the nation to the people who are praying now. கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கிறவர்கள் யார் தெரியுமா? Do you know who God likes who? ஜெபிக்கிற பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். God likes the praying people most. பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். God likes the people who live a holy life. கர்த்தருக்கு எது பிடிக்கும்னு நம்ம ஒவ்வொரு நாள் ஆராய்ந்து பார்க்கணும். எது பிடிக்கும் அவருக்கு? We have to search what God likes the most. எது பிடிக்காதோ அதை விட்டுறணும். We have to lead what God doesn't like. அவருக்கு பிடிக்கிற காரியமாய் செய்தால் we have to do the things what God likes. நாம் ஜெயம் பெறலாம். We will definitely receive the victory in our life. இன்றைக்கு நாம் ஒப்புக்கொடுக்க போகிறோம். We are going to surrender our life to God. ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்க போகிறோம். We are going to surrender each and every one of us today. என்ன ஒப்புக்கொடுக்கிறோம் போறோம் என்று சொன்னால்
what we are going to surrender to God. நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. I will do the ministry for God. என் குடும்பத்துக்கு நீர் இரட்சிப்பை கொண்டு வந்தால் If you bring the salvation in my life, நான் உமக்காக ஊழியம் செய்வேன் அப்பா. I will do the ministry for you, நான் God. உமக்காக ஊழியம் செய்வேன் I will do the ஆண்டவரே. ministry for you, God. என் ஊழியக்காரோட சேர்ந்து நான் ஊழியம் செய்வேன் I will ஆண்டவரே. join with my pastor minister and I will do the ministry for you, God. நான் உமக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியம் செய்யணும் I will ஆண்டவரே. definitely do something as a ministry for you, God. நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. Are you okay to submit yourself now? ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு இருக்கலாம். Maybe you are very sick at the moment. நீங்க சோர்ந்து இருக்கலாம். You may be very tired at the moment. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடக்காமலே இருக்கலாம். There may be something which never happened in your life. உங்க பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம். You may be very tired of your children now. உங்க கணவரை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். You may be very worried about your husband now. உங்க மனைவியை குறித்து நீங்க கவலையோடு இருக்கலாம். You may be worried about your wife now. உங்க வேலையை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். Maybe you are worried about your job at the moment. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to say something to you. எந்த வேளையிலும் Anytime, இயேசுவை இருதயத்திலே சுமக்கிறவர்களா, if you carry Jesus in your heart, எப்படி சகுரிங்கிற மனுஷன் how Zacchaeus have carried, எப்படி அவன் கர்த்தருடைய அந்த கண்ணை பார்த்து அவன் ரட்சிக்கப்பட்டானோ, how he got salvated through seeking the eyes of the God. அப்படியே இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுங்க. That's why you have to commit yourself today. எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களா? Shall we all surrender ourselves now? Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா, என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கு என்றென்றும் நீதானையா, எனக்குரிய பங்கு என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு, நீர்தானையா என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே, நீர்தானையா என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே நான் பற்றி கொண்டேன், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு, எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீர், எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீர், உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர், உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர், நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு
இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் இது உண்டு. நீதானையா என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானையா என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே நான் பற்றி கொண்டே. மின்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் இது உண்டு. மின்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? எல்லார் கரங்களை தட்டி ஒரு விஷயா, எல்லார் கரங்களை தட்டி எங்களை இன்று அழைத்து கொண்டு வந்தீங்களப்பா. உடைய ஆலயத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே. உடைய சத்தியத்தை கேட்கும்படியா எங்களை கொண்டு வந்தீரே. உடைய வார்த்தையை கேட்கும்படியா எங்களை கொண்டு வந்தீரே. நன்றி சுவாமி. பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஊழியத்தை நடத்துகிற பாஸ்டருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. Surrender pastor in your hand, Father. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். Surrender the musicians in the church. இந்த இடத்துல நிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். Surrender each and everyone standing in the church today. ஆசீர்வதிங்க. Bless them, Father. தேவையை சந்திங்க. Bless them the needs, Father. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus name we pray. Amen. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார். முகமுகமாய் கர்த்தர் பேசுகிற ஒரு தெய்வம். ஆமென். மோசேயோடு முகமுகமாய் பேசினது போல இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு முகமுகமாய் பேசுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். ஆமென். சகைவை அநேகர் குற்றப்படுத்தினார்கள். அவன் பாவி பாவி என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டில் தான் நான் தங்க போகிறேன். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே அவர் வெளிப்பட்ட ஒரு தேவகுமாரன். நீதிமான்களுக்கு அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே அவர் வெளிப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகேயு வீட்டை நோக்கி அவர் கடந்து போனார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகேயுக்குள்ள இருந்த வாஞ்சையை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், காட்டத்தி மரத்தில் ஏறுவதற்கு சகேயுவுக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது. என் இயேசப்பா இந்த வழியாதான் போகிறார் என்று சொல்லி அவர் போகிற வழியை அறிந்த ஒரு சகேயு. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சகேயு அறிந்தபடினாலே என் இயேசப்பா இந்த வழியாதான் போவார் என்று அவன் முன்னே அறிந்திருந்தபடினால் அவன் முன்னே முந்திக்கொண்டு இயேசுவை பார்க்க ஓடினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சமூகத்திலே கர்த்தர் வருவதற்கு முன்பதாகவே நீ முந்திக்கொண்டு ஓடு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை முந்திக்கொண்டு தேடு. கர்த்தருடைய வேதத்தை முந்திக்கொண்டு வாசி. தேவ சமூகத்திலே அவர் இறங்கி வருவதற்கு முன்பதாகவே சகேயு முன்னே ஓடினது போலவே நீ முந்திக்கொண்டு போகிற பொழுது கர்த்தர் உன்னை தேடி வருவார். கர்த்தர் உன்னை தேடி வருவா. அங்கே பார்க்கிறோம் தேவ பிள்ளையே, எலியா ஆகாபனுடைய ரதங்களை முந்திக் கொண்டு போனது போல இது கடைசி காலம். தேவ பிள்ளையே, நீ முந்திக் கொண்டு போகக்கூடிய காலம் இது. நீ சும்மா இருக்கக்கூடிய காலம் அல்ல. ஆகாப் ரதங்களை முந்திக் கொண்டு போகக்கூடிய காலம். பெருமலையின் இரைச்சல் வரப்போகிறது. ஒரு எழுப்புதலின் இரைச்சல் வரப்போகிறது. பெருமலையின் இரைச்சல் கையளவு மேகம் அன்றைக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு கடைசி நாட்களில் கர்த்தருடைய அக்கினி அவர் மத்தியிலே எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறபடியினால் இன்னைக்கு கடைசி காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் தேவ சமூகத்தை தேடுங்க. அதிகமாய் கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதிகமாய் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டு
உங்களுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிற பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது கடைசி காலத்துக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்ட அந்த வார்த்தை. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு காலம் இது. கடைசி காலம். ஜெபிக்கிற ஜனங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஜெபிக்கிற சபை மாத்திரம்தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய வருகையில ஜெபிக்காத சபை கைவிடப்பட்டு விடும். ஜெபிக்காத சபை மண்டிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்காத சபை கைவிடப்பட்டு விடும். ஆனால் நாம் ஜெபிக்க 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 தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம். ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஜெபிக்கிற மனுஷனை கொண்டு கர்த்தர் உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஜெபிக்கிற மனுஷன் மத்தியில கர்த்தருடைய எழுப்புதல் காணப்படும். ஜெபிக்கிற மனுஷன் மத்தியில கர்த்தருடைய பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அது அவிழ்த்து போட முடியாது, அது எரிந்து கொண்டே இருக்கும். லூக்கா 21:36 சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீங்கள் காண பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் ஜெபம், 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 ஜெபம். தூங்கிக் கொண்டிருந்த சீஷர்களை அவர் எழுப்பி விட்டார். 3 முறை போய் எழுப்பி விட்டார். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆனால் நாள் ஒன்று வந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் 1 மணி நேரம் இல்ல 10 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். 10 நாட்கள் விடாமல் எருசலேமில் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணினார்கள். அங்கே அசைவு உண்டானது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் கர்த்தர் சபையில ஒரு அசைவை கொண்டு வருவார். மான்செஸ்டர் பகுதியில் ஒரு அசைவை கொண்டு வருவார். மான்செஸ்டர் அஸ்திபாரங்களை அசைக்கிற தேவன் அவர். உன்னுடைய ஜெபம் தான் அசைக்கும். உன்னுடைய ஜெபம் இந்த தேசத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கும். ராஜாக்களுடைய சிங்காசனத்தை அசைக்கும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர் கர்த்தர். உன்னுடைய ஜெபம் அந்த சிங்காசனத்தை அசைக்கும். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு பேசி இருக்கிறார், என்னோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயம் கூட நாங்கள் இந்த குடும்பத்துக்காக, அருமையான தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அருமையான பாஸ்டருக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா வாய்களை திறந்து, ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது. அவங்க சென்னை பட்டணத்தில் செய்கிற அந்த ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் இம்மட்டும் தாங்கி வந்தபடியினாலே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இதுவரை தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்பு வைத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து ரேகா மௌத ரீபௌலோ சந்தா ராக்கா தாடாரா ரெபௌதி ரிபீனா ஹந்தா ரிபௌதி ரிபிகா தாடா ஹண்டாரா லகந்தோரா பௌத ரிபிஷா கா தாடா பௌத ரிபினி கா தாடாரா லஹா தாடா பௌத ரிபி Mana hanta ragado dala bodaria leke robo shante rebodudi bini mana gada dagara iduvare thanginavare umai sothorikuru leka mana gada da bodori bini gada dagara lahandara maduda bodori bini mana gada da bada dagara nilathai koduttavare neer adai kattugiradharkai sothoro reka modori mina hanta raka duda bodori alamana hantariya இயேசுவின் திரு இரத்தத்தினாலே நாங்கள் தங்கி இருக்கும் இடங்களை முன்குறிக்கிற இரத்தம், நாங்கள் தங்கி இருக்கும் இடங்களை முன்குறிக்கிற இரத்தம், அந்த ஆலய கட்டுமான பணிகளை ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் முன்குறித்திருந்தபடியினாலே ரேகே மோஷந்தோ ரோகோ திரிபிகாதோ டாலா போதாடாகாரா கர்த்தர் ஆண்டவரே ஜனங்களை ஏவி எழுப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களை ஏவி எழுப்புவீராக. ஜனங்கள் திரள் திரளாய் திரள் திரளாய் திரள் திரளாய் அந்த ஆலய கட்டுமான பணிகளுக்கு தாவீதுக்கு ஆண்டவரை இறங்கின தேவன், நெகேமியாவுக்கு இறங்கின தேவன், என் தேவன் இந்த ஆலய கட்டுமான பணியிலே ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக.
Neka shanto roko dori mikadarala lehandoro modori bi shanto roko doro loko doria reke mana hanta rakadudala mo shantorio தேவனே நாங்கள் ஜனங்களை ஆண்டவரே நாங்கள் பார்ப்பதில்லை ஆண்டவரே ஜனங்களிடத்தில் நாங்கள் போய் கேட்பதில்லை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் வெள்ளியும் பொன்னும் உம்முடையது ஆண்டவரே பூமியின் அதன் நிறைவுகளும் கர்த்தருடையது கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பீராக கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பீராக கர்த்தரே ஜனங்களை எழுப்புவீராக ரேகா ஷாட்டா ரேகா மௌதரி பிகாதரா லெஹந்தர பௌதரி பி சந்த ரிகாதடா பனஹரா ரீதி ரிபினி ஹந்த ரகதோடல போஷந்தரியா வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமாற் போல வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமாற் போல எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது சகையருடைய கண்கள் ஆண்டவரே எஜமானை நோக்கி இருந்தது போல எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது திமிங்கலங்கள் கூட உம்மை நோக்கி இருக்கிறது கடலில் வாழுகிற திமிங்கலங்கள் உம்மை நோக்கி இருக்கிறது நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உமது முகத்தை மறைத்தால் அவைகள் திகைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது லே மா சாந்தா ராகா தூரி பௌ சாந்தரியா காட்டு புஷ்பங்களை பாருங்கள் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் இன்றைக்கு பூத்து நாளைக்கு மறிக்கிற காட்டு புல்லை பாருங்கள் அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் உமது சாயலாக உமது இரத்தத்தை சிந்தி எங்களை விலைக்கிரகமாய் வாங்கி வைக்கிற கர்த்தர் உன்னை கைவிடுவாரோ உனக்காக மரணத்தை ருசி பார்த்த கர்த்தர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்த கர்த்தர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர் சபையே கர்த்தருக்காய் நீ எழும்பு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாய் இல்ல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா யோபுவை பார்த்து சொன்னார் நான் பூமியில அஸ்திபாரம் இடுகிற பொழுது நீ எங்கிருந்தாய் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர் அல்லேலூயா கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு அக்கினியை போட்டு இருக்கிறார் இந்த மான்செஸ்டர் பட்டணத்துல ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது கர்த்தர் முன்குறித்த நாள் தேவன் உங்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஜனங்களை தேடி போகிற பொழுது கர்த்தர் சபையில ஆத்துமாக்களை கொண்டு வருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கு தேவ பிள்ளையே கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது எழுப்புதல் சடுதியில நடந்துவிடும் அதே போல கர்த்தருடைய வருகையும் சடுதியில் நடந்துவிடும் அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஹல்லேலூயா தகப்பனே ஆண்டவரே இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தாயாரையும் பாஸ்டர் சிம்சன் அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஒரு 2 நிமிஷம் நாங்கள் ஜெபிச்சு முடிக்க போகிறோம் எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க இன்னும் எல்லைகள் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக எல்லைகள் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக அநேக கிளை சபைகளை கர்த்தர் நீங்க எழுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அநேக கிளை சபைகளை கர்த்தர் நீர் கொடுப்பீராக உடன் ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் எழுப்புவீராக உடன் ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் எழுப்புவீராக கர்த்தர் அந்த ஆண்டவரே அந்த சென்னை பட்டணத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக கர்த்தர் இந்த சபையை நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக கர்த்தர் ஆண்டவரே அநேக ஜனங்களை அனுதினமும் சபையில நீங்க சேர்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு பேசின கிருபை பொருந்தின தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாஸ்டர் சசி அவங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாஸ்டர் கண்ணதாசனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உடன் ஊழியம் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக கர்த்தர் இந்த நாளை நீங்க உண்டு பண்ணி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய தேவ பிரசன்னத்திலே உம்முடைய மகிமையில கலிகூற கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபை நிறைந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே
இந்த 30வது கடைசி நாளிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே இதுவரை எங்களை தாங்கின தேவன், புதிய மாதத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிற பொழுது உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்கிறோம், உம்முடைய வார்த்தையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆணி பிறந்த கரத்தினால நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. அப்படி நாங்கள் அப்படி இருக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.